இவங்க வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. அதன் பிறகு அவங்க ட்விட்டர் பக்கத்தில் ஒன்று போட்டிருக்காங்க. ரெண்டையும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அண்ணாமலை அழகாக எக்ஸ்போஸ் பண்ணி ஒரு வெளியிட்டு இருக்காரு. அன்சிவிலைஸ்ட்னு அவர் சொன்னாராம். தமிழ்நாடு தமிழர்கள் இவங்களை எல்லாத்தையுமே அன்சிவிலைஸ்டுன்னு சொல்லிவிட்டார். அன்சிவிலைஸ் வார்த்தை மத்தியானம் மட்டும்தான் அவர் பயன்படுத்தினாரா? வேற அவர் வார்த்தையை பயன்படுத்தலையா? அன்டெமோக்ராட்டிக்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தலை, இன்னும் நிறைய வார்த்தை பயன்படுத்தியிருக்காரு. ஏன்னா அன்சிவிலைஸ்டுன்னு சொன்ன தமிழர்களே அவர் சொன்னாரு. அதை அந்த அம்மா வாய்னாலே அடுத்து சொல்லியிருக்காங்க. ஓம் பிர்லாவுக்கு எழுதின கடிதத்தில் என்னையும் திமுகவில் உள்ள எங்க கட்சியை சார்ந்தவர்களையும் இவரை இந்த மாதிரி எல்லாம் சொல்லிவிட்டாரு, மிஸ்லீடு, தவறாக வழி நடத்துறாங்களா இல்லையா? அவருக்கு எழுத கடிதாசிலே இப்படி எழுதிவிட்டு இந்த பக்கம் நீங்க வந்து ட்வீட் பண்ணும்போது வந்து ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் அப்புறம் வந்து இங்க இருக்கக்கூடிய எல்லா தமிழ் மக்களையும் சேர்த்து சொன்னாங்கன்னு தானே அங்க அடையாளப்படுத்தினாங்க. ஆனா உண்மையிலே அவரு தமிழர்களை சொன்னாரா? நடந்த கதை என்னது? போக்கத்தவனோட நீங்க வந்து என்னத்தை கொடுத்தீங்க, ஒத்துக்கிட்டு நாங்க போட்டு டிராப்டை மாத்தில நீங்க எழுதிருக்கீங்க. பிஎம் ஸ்ரீ திட்டத்தினுடைய முக்கியமான அம்சம் என்னதோ அதை வளர்த்து வெட்டி எடுத்துட்டீங்க. இப்படிதான் அவர் தர்மேந்திர பிரதான் நீங்க கடிதம் எழுதியிருக்காரு. அவர் தனிப்பட்ட முறையில் எழுத அபிஷியலா அவங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து எழுதியிருக்காங்க. ஏன்னா படிக்க மாட்டாங்கல்ல யாரும், எல்லாம் தற்கூறிகள் தானே திமுக இருக்குது. அபிஷியலா திருப்பி என்ன வந்து பார்த்தாங்க. அபிஷியலா பார்த்து இதெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. திருப்பி கொஞ்ச நாளைக்கு பிறகு திருப்பி அபிஷியலா கனிமொழி என்ன வந்து பார்த்து, ஆனா பதவி மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும், அவர் பேசின பேச்சை தமிழர் என்ன அவர்தான் உண்மை பாராளுமன்றத்துல சொல்லிட்டாரு சார். அவை குறிப்பில் இருக்குது திருமாவளவன் மன்றம் சொல்றாங்க. அதே பாராளுமன்றத்துல தானே இவரும் இருக்காரு. அங்க போய் தீக்குளிக்க சொல்லுங்க, அவரை தீக்குளிக்க சொல்லுங்க சார். திருமாவளவனை போய் அரசாங்க பள்ளிக்கூடத்தை நீங்க இப்படி ஒரு 1000 பள்ளிக்கூடத்தை நீங்க கேட்டீங்கன்னா கொடுத்து விடுவாங்க. ஆனா 1000 பள்ளிக்கூடத்தை தரம் உயர்த்திட்டீங்கன்னா அந்த 1000 பள்ளிக்கூடத்தை மாதிரி நோக்கமே அதுதான். அதை பார்த்து மற்ற அரசாங்க பள்ளிக்கூடமும் அதுவே தரம் உயர்த்தணுங்கிறத நோக்கம். அப்படி நீங்க தரம் உயர்த்திட்டு போனீங்கன்னா சன்ஷைன் ஸ்கூல்ல எப்படி வியாபாரம் நடக்கும்? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது மூத்த பத்திரிகையாளர் சின்னப்பா கணேசன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். சேனல் 5 நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம். சார், நேற்று பார்லிமெண்ட்ல நடந்த விவகாரம் தான். கனிமொழி குறித்தும் திமுக எம்பிக்கள் குறித்தும் வந்து நாகரிகமற்ற வார்த்தையில பேசிட்டாங்கன்னு சொல்லி மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களை கண்டித்து வந்து திமுகவினர்லாம் போராட்டம். என்ன நடந்துச்சு? அதாவது அவங்க என்ன சொல்றாங்க, ஒட்டுமொத்தமா தமிழர்களை வந்து அவர் வந்து மரியாதை பூர்வமாக பேசிவிட்டாரு, அதானே அவங்க சொல்றாங்க. அப்படிதான் சொல்லி போராட்டம் நடத்துனாங்க. அப்படிதானே தமிழர்கள் ஏதாவது நல்லது நடந்துச்சுன்னா அது திராவிடனா போயிடுவாங்க. ஏன் திராவிடர்களுக்கு வந்து இழிவுபடுத்திட்டாரு திராவிடர்கள்னு சொல்ல வேண்டியதுதானே, அதையும் சொல்லலை. இன்னொன்று, நேற்றுக்கு பாராளுமன்றத்தில் முதல் இந்த பிரச்சனையை கிளப்பி பேசினது யாரு? சுமதினா யாரு? தமிழச்சி தங்கப்பாண்டி. என்ன ஃப்ராடு தானே இது? பேரை போய் கெசட்டில் போய் மாற்றி தமிழச்சி தங்கப்பாண்டின்னு மாற்றுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? மாற்ற வேண்டியது தானே. அதில் என்ன பித்தலாட்டம்? சரி, அவங்க பேர் தமிழச்சி தங்கப்பாண்டி தானே. தமிழச்சி தங்கப்பாண்டின்னு ஊரை ஏமாத்துக்கு வச்ச பேர், சர்டிஃபிகேட் நேம் சுமதி. எதுக்கு இந்த பித்தலாட்டம்? எதுக்கு சுமதின்னு வைக்கணும்னு கேட்குறேன். சுமதி உங்களுக்கு வேண்டான்னு சொல்லி தானே தமிழச்சி தங்கப்பாண்டின்னு சொல்லி போகிறீங்க. அப்படியே கெசட்டில் மாற்றிட்டு நீங்கள் போக வேண்டியது தானே. எதுக்கு அந்த ஏமாத்து வேலை? சரி, விஷயத்துக்கு வரேன். இவங்க நேற்று எந்த லாங்குவேஜில் பேசுனாங்க? அங்கே தமிழ் தெரியாதோ? தமிழ் பாராளுமன்றத்தில் பேசக்கூடாதோ? பேசலாம் தானே. அப்போ தமிழ் பேசினா அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்க கேட்டுக்க போகிறாங்க. யாரு கேட்க வேணுமோ அமைச்சரே எவரோ கேட்க முடியும் கேட்டுட்டு போகிறாங்க. இவங்க தானே சார் சொன்னாங்க தமிழ்ன்ட்டு. அப்புறம் என்ன அங்கே இங்கிலீஷில் போய் பேசிட்டு இடக்கலாம்? கனிமொழி இங்கிலீஷில் தானே பேசிட்டு இருந்தாங்க. ஏன் இது அவங்களுக்கு தமிழ் தெரியாதா? இல்லை வராதா? ஃப்ளூவெண்ட்டாக வராதோ? அதனால இங்கிலீஷில் பேசுகிறாங்களோ? இல்லை இவங்க தமிழில் பேசுனா அவங்களுக்கு டிரான்ஸ்லேட் ஆகி போகாதோ? இங்கே தானே வீரம் பேசிட்டு இருந்தாங்க. அங்கே போய் பாராளுமன்றத்தில் எதுக்கு இங்கிலீஷில் பேசிட்டு இடக்கீங்க? திரும்ப அவ்வளோவா மற்ற நேரத்தில் பேசுகிறீங்களா? பேச வேண்டியது தானே. அவ்வளவா ஏமாத்து வேலை. இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். இந்த நீங்கள் இப்போ சொன்னீங்க பார்த்தீங்களா, இது தொடர்பாக இன்னைக்கு அண்ணாமலை வந்து ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. நான் இன்னைக்கு பார்த்தேன். அது பண்ணது நேற்றா கூட இருக்கலாம். இன்னைக்கு வந்து நான் பார்த்தேன், அந்த ட்வீட்டை வந்து பார்க்க முடிஞ்சுது. நேற்றை போட்டிருக்காரு, இன்னைக்கு நான் வந்து அதை பார்த்தேன். 2 விஷயத்தை போட்டிருக்காரு. கனிமொழி வந்து அந்த அம்மாவுடைய லெட்டர் பேடில் வந்து சபாநாயகருக்கு ஓம் பிர்லாவுக்கு வந்து ஒரு மனு எழுதியிருக்காங்க. இதுக்கு மாதிரி எங்கள் இதெல்லாம் வந்து இழிவுபடுத்திட்டாரு தர்மேந்திர பிரதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதை கண்டித்து ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்காங்க. ஆங்கிலத்தில் தான் எழுதியிருக்காங்க. கனிமொழி கருணாநிதி. லெட்டர் பேடில் அவங்க பேர் கனிமொழி கருணாநிதி தான் இருக்குது. தமிழ்நாட்டில் தமிழர்களுடைய கலாச்சாரம் என்னது? கல்யாணம் ஆகி போயிட்டுனா ஒரு பெண்ணு வந்து கணவனுடைய பேரை தான் போடுவாங்க. அப்படி தானே? பேர் கனிமொழி, அதுக்கு அடுத்து வர வேண்டியது கல்யாணம் ஆகிறது வரைக்கும் அவங்க அப்பா பேர். கல்யாணம் முடிஞ்சு போச்சுன்னா கணவர் பேரை போடணும். இந்த அம்மா இன்னும் கருணாநிதினு போட்டிருக்கேன்.
தலைவர் அவங்க கட்சியோட தலைவர் தகப்பனார், கட்சியோட தலைவர் எல்லாரும் அப்படிதான் போடுவாங்களோ? எல்லாரும் கட்சியில உள்ள மற்றவங்க எல்லாம் ஸ்டாலின் அப்படிதான் போட்டுட்டு அலையிறாங்களோ? ஒன்றும் கிடையாது சார். மாப்பிள்ளை பேரை போட சொன்னா எந்த மாப்பிள்ளை பேரை போடுவீங்க? ஏதாவது ஒரு மாப்பிள்ளைக்கு பேரை தானே, ஒரு மாப்பிள்ளை பேரை தானே போட முடியும். எத்தனை மாப்பிள்ளை இருக்கு? எந்த மாப்பிள்ளைக்கு பேரை நீங்க போடுவீங்க? இல்லை, அதான் பிரச்சனை. அது இது இருக்கட்டும், விஷயத்துக்கு வேற. இவங்க வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. அதன் பிறகு அவங்க ட்விட்டர் பக்கத்தில் ஒன்றை போட்டிருக்காங்க. ரெண்டையும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அண்ணாமலை அழகாக எக்ஸ்போஸ் பண்ணி ஒன்று வெளியிட்டிருக்காரு. இப்போ நம்ம ரொம்ப தூரம் வளவளான்னு போக வேண்டியதில்லை. கனிமொழி அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் போட்டதை அப்படியே மார்க் பண்ணி அண்ணாமலை அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் அதை அட்டாச் பண்ணியிருக்காரு. இதில் உள்ள கதையும் எழுதியிருக்காரு. இதோட விஷயத்தையும் ஒரு விளக்கமாக சொல்லியிருக்காரு. அதில் கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐ ஸ்ட்ராங்லி கண்டம் யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் அதை வந்து இது பண்ணிட்டாங்க. ஃபார் ஹிஸ் டிஸ்கிரேஸ்ஃபுல் ரிமார்க்ஸ் காலிங் தமிழ்நாடு அண்ட் இட்ஸ் பீப்புள் அன்சிவிலைஸ்டு. அன்சிவிலைஸ்டு அவர் சொன்னாராம். அதாவது இவங்கெல்லாம் வந்து இங்கே தமிழர்கள், அதாவது இதில் முக்கியமான பாயிண்ட், தமிழ்நாடு தமிழர்கள் இவங்களை எல்லாத்தையுமே அன்சிவிலைஸ்டுன்னு சொல்லிவிட்டார். அன்சிவிலைஸ்டு வார்த்தை மத்தியானம் மட்டும்தான் அவர் பயன்படுத்தினாரா? வேற அவர் வார்த்தையை பயன்படுத்தலையா? அன்டெமோக்ராட்டிக்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தலை, இன்னும் நிறைய வார்த்தை பயன்படுத்தியிருக்காரு. ஏன்னா அன்சிவிலைஸ்டுன்னு சொன்ன தமிழர்களே அவர் சொன்னாரு. அதை அந்த அம்மா வாய்னாலே அடுத்து சொல்லியிருக்காங்க. ஓம் பிர்லாவுக்கு எழுதின கடிதத்தில் அதை நம்ம போடுவோம். இதில் வந்து இது வந்து இப்படி சொன்னது வந்து டிஸ்கிரேஸ்ஃபுல் ஆன் பிகாப் ஆஃப் டிஎம்கே அண்ட் அதர் கோர் தமிழன்ஸ், தமிழர்களின் ஒட்டுமொத்த தமிழர்களின் சார்பாகவும் திமுகவின் சார்பாகவும் நாம் வந்து அவர் இம்மிடியேட்டாக இதுக்கு வந்து அப்பாலஜி மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி இந்த அம்மா வந்து ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க. அப்படியே நீங்கள் வந்து அந்த அம்மா வந்து அவர் ஓம் பிர்லாவுக்கு எழுதின கடிதத்தினுடைய ஒரு 2 லைனை மட்டும் நம்ம படிப்போம். ரொம்ப நல்லா இருக்கும்ல. த ஆனரபிள் மினிஸ்டர் யூஸ்ட் இன்டெம்பரேட் ரிமார்க்ஸ் சச் ஆஸ் மிஸ்லீட், ஒரு வார்த்தை மிஸ்லீட், டிஸ்ஆனஸ்ட் நேர்மை இல்லாதவங்க, தவறாக வழி நடத்துறவங்க, அன்டெமோக்ராட்டிக் ஜனநாயகத்துக்கு விரோதமானவங்க, அண்ட் அன்சிவிலைஸ்ட் அகெயின்ஸ்ட் மீ. கனிமொழி தான் லெட்டர் எழுதினாங்க. அகெயின்ஸ்ட் மீ, எனக்கு எதிராக இந்த மாதிரி சொன்னாங்க. அண்ட் மை பார்லிமெண்டரி கொலீக்ஸ் ஃப்ரம் திமுக, திமுகவை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அவர் வந்து இந்த மாதிரி சொன்னாரு. அந்த அம்மா தான் சார் எழுதியிருக்காங்க. அவங்க தான் வந்து கடிதம் எழுதியிருக்காங்க. ஓம் பிர்லாவுக்கு எழுதியிருக்காங்க, சபாநாயகருக்கு எழுதின கடிதங்களை சொல்லல, அவங்கள மட்டும் தான் சொல்லுங்க. என்னையும் திமுகவில் உள்ள எங்க கட்சியை சார்ந்தவர்களையும் இவரு இந்த மாதிரி எல்லாம் சொல்லிவிட்டாரு, மிஸ்லீடு, தவறாக வழி நடத்துறாங்களா இல்லையா? இந்த அம்மா போட்ட அந்த ட்வீட்டுக்கும் இதுக்கும் தவறா தானே வழி நடத்துறாங்க. அவருக்கு எழுத கடிதாசிலே இப்படி எழுதிவிட்டு இந்த பக்கம் நீங்க வந்து ட்வீட் பண்ணும்போது வந்து ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் அப்புறம் வந்து இங்க இருக்கக்கூடிய எல்லா தமிழ் மக்களையும் சேர்த்து சொன்னாங்கன்னு தானே அங்க அடையாளப்படுத்தினாங்க. ஆனா உண்மையிலே அவரு தமிழர்களை சொன்னாரா? இல்லையே. நடந்த கதை என்னது? கனிமொழியும் அன்கோ திமுகவினுடைய ஒரு சில எம்பிக்களும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் போய் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான அவருடைய சேம்பர்ல போய் பார்த்தாங்க தானே, அபிஷியலா போய் பார்த்தாங்க. பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? இது எப்போ நடந்துச்சு? போன வருஷம் மார்ச் மாதம் 15ஆம் தேதி போய் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு அவங்க சொல்லியிருக்காங்க, நாங்கள் வந்து இதை பிஎம் ஸ்ரீ விஷயம் வந்து பிஎம் ஸ்ரீ கல்வி திட்டத்தில் வந்து எங்களுக்கு ஒதுக்கூடிய நாங்கள் வந்து ஏற்றுக்கிறோம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதில் சில விஷயங்கள் இருந்துச்சு, அதை சரி பண்ணிட்டாங்க, இப்போ நாங்கள் ஏற்றுக்கிறோம்னு சொல்லி ரெடி டு அக்செப்ட், நாங்கள் இதை ஏற்றுக்கோன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட உறுதி கொடுத்துட்டு வந்தாங்க. வந்த பிறகு இங்கே சென்னைக்கு வந்த பிறகு இங்கே வந்து வேற மாதிரி ஆன உடனே திருப்பி 2வது வந்து இங்கேருந்து ஒரு கடிதமெல்லாம் எழுதி ஏற்ற மாதிரி. அதுக்கு பிறகு உண்மையிலே நடந்தது என்னென்னா, ஏற்றுக்கூட சொல்லிட்டாங்க. அவங்க அதை அடிப்படையாக வச்சு மத்திய அரசாங்கம் வந்து இவங்களுக்கு சென்னைக்கு வந்து தமிழகத்துக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுது. அதாவது மியூச்சுவல் மெமரண்டம் அப்படின்னு சொல்லி வரும்ல, அதாவது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வரும்ல, புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போடுவாங்கல்ல, அந்த MOU அதை போட்டு இங்கே டிராப்டை போட்டு இவங்ககிட்ட அனுப்பிடுது, கையெழுத்து போட்டு அனுப்புங்கன்னு சொன்னால் அதில் உள்ள பேராகிராஃப் எல்லாம் வெட்டி தூர போட்டுட்டு இவங்க இஷ்டத்துக்கு ஒன்றை டைப் பண்ணி இதைத்தான் நீங்கள் ஏற்றுக்கணும். எப்படி சார்? அவங்க சொல்கிறத இவங்க கேட்கணுமா, இல்லை இவங்க சொல்கிறத அவங்க கேட்கணுமா? உங்கள் ஆட்கள் தான் எம்பிக்கள் கனிமொழி தலைமையில் போய் பார்த்ததே இவங்க தான். இதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிறோம்னு சொல்லிட்டீங்க. இவங்க சொன்ன அடிப்படையில் அவங்க மாற்றி அதில் என்னென்னலாம் முக்கியமான திருத்தங்கள் இவங்க சொன்னாங்களே எல்லாம் மாற்றி உங்களுக்கு அனுப்பிட்டாங்க. அனுப்பின பிறகு நாங்கள் அதை ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னார். இதே தான் அவங்க அண்ணனும் ஒன்னு அதே தான் நிறைய பண்ணிட்டு இருந்தார். ட்விட்டரில் என்ன பண்ணார் அவர்? அது வந்து அவரே வந்து ஆகஸ்ட் மாதத்தில் கடிதம் எழுதி நாங்கள் வந்து இருமொழி கொள்கையை தான் ஏற்றுக்கொள்வோம் என்பதை தெரிவித்து விட்டார். அங்கே அப்படிதான் தெரிவித்தார். போக்கத்தவனோட நீங்கள் வந்து என்னத்தை கொடுத்தீங்க, ஒத்துக்கிட்டு நாங்கள் போட்டு டிராப்டை மாற்றிலாம் நீங்கள் எழுதிருக்கீங்க. அதில் இந்த முக்கியமான இந்த அம்சத்தினுடைய இந்த பிஎம் ஸ்ரீ திட்டத்தினுடைய முக்கியமான அம்சம் என்னதோ அதை வளர்த்து வெட்டி எடுத்துட்டீங்க.
அப்புறம் எப்படி நீங்க வந்து அதில் சேர்க்க முடியும்? அது எப்படி நிதி செயல்படுத்தாத திட்டத்துக்கு எப்படி நிதி கொடுக்க முடியும்? இப்படிதான் அவர் தர்மேந்திர பிரதான் இங்க கடிதம் எழுதியிருக்காரு. அவர் தனிப்பட்ட முறையில் எழுத அபிஷியலா அவங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து எழுதியிருக்காங்க. அதை இவர் வந்து அப்படி ஏன்னா படிக்க மாட்டாங்களே யாரும், எல்லாம் தற்கூறிகள் தானே திமுகவில் இருக்குது, அதனால படிக்க மாட்டாங்கல்ல. அந்த தைரியத்தில் அவங்க பாட்டுக்கு அவர் அடிச்சு விட்டாரு, தங்கச்சியும் அதே மாதிரி அடிச்சு விட்டுச்சு. இப்போ அதை தான் அண்ணாமலை எடுத்து எக்ஸ்போஸ் பண்ணாரு. இப்போ அங்கே போய் பார்த்ததை பழையபடி பாராளுமன்றத்தில் வந்து அழுது ஒப்பாரி வச்சு என்ன வந்து அப்போ அவர் சொன்னார் இது அன்அபிஷியல். தர்மேந்திர பிரதான் நேற்று வச்சு செஞ்சு விட்டார் பாராளுமன்றத்தில், திருப்பியும் பேசினார் இது அன்அபிஷியலாக நான் சொல்கிறேங்க. என்ன வந்து மறுபடியும் பார்த்தாங்க. இல்லை உங்களுக்கு கஷ்டமா இருந்தால் கூட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் கூட அந்த வார்த்தையை வாபஸ் வாங்கிறேன். அன்சிவிலைஸ்டுன்னு சொன்ன வார்த்தையை இவங்க அதுக்கு கூட தகுதி இல்லாத ஆட்கள் சார். இவங்க என்ன யோக்கியதை இருக்கு இவங்க கிட்ட? இவங்க எல்லாம் ரொம்ப நாகரிகமாக தான் பேசினாங்களோ? மோடியை ரொம்ப நாகரிகமாக பேசினாங்களோ? ஜெயலலிதாவை ரொம்ப நாகரிகமாக பேசினாங்களோ? யாரை சார் பேசுனாங்க நாகரிகம்? இந்திரா காந்தி பேசினாங்களா? சோனியா காந்தி பேசினாங்களா? யாரை பேசினாங்க இவங்க நாகரிகமா? இவங்க அப்பா யாரை நாகரிகமாக பேசினாரு? இந்து கடவுள்கள் எல்லாம் இந்து நாளே திருடன் ஒத்தே வார்த்தையில சொல்லிவிட்டாரு. இது என்ன நாகரிகம்? அதனால் நாகரிகம் இவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. ஆனால் அவர் நாகரிகமான இதுல இருந்து வந்ததுனால நேற்று பாராளுமன்றத்தில் அவர் இதுவரைக்கும் டென்ஷனாக இந்த அளவு கொந்தளிச்சதாக பார்த்துருக்கவே முடியாது. ஏன்னா உண்மையை புரட்டி பேசுறாங்கன்னு சொல்லும்போது கோவம் எல்லாத்துக்கும் வரதானே செய்யும் இயல்பா. அந்த கொந்தளிப்பு தான் நேற்று தர்மேந்திர பிரதான் சொன்னது. மறுபடி பேசும்போதும் அதுக்கு பதில் எப்படி தான் சொன்னார். என்ன சொன்னார்னா அன்அபிஷியலா நான் சொல்றேன், அன்அபிஷியலா திருப்பி என்ன வந்து பார்த்தாங்க. முதல் அபிஷியலா பார்த்து இதெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. திருப்பி கொஞ்ச நாளைக்கு பிறகு திருப்பி அன்அபிஷியலா கனிமொழி என்ன வந்து பார்த்து அந்த சூப்பர் அங்க இன்னொருத்தர் இருக்காரு அவர் சொல்லி தான் எங்க அண்ணன் முதலமைச்சர் வந்து இப்போ பல்டி அடிச்சிட்டாரு, யூட்டர்ன் போட்டுட்டாரு அப்படிங்கிறத பழையபடி அவர்கிட்ட சொன்னதையும் சேர்த்து சொல்லிட்டாரு பாராளுமன்றத்தில். அப்புறம் அவர் தான் போட்டு உடைச்சிட்டாரு. இன்னொருக்க பேச சொல்லுங்க, இன்னும் என்னென்னலாம் இவங்க அங்க போய் காலில் விழுந்து கேட்டாங்கிறதையும் சொல்லிடுவார் சேர்த்து. ஆனா பதவி மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும், அவர் பேசின பேச்சை தமிழர் என்ன அவர் தான் உண்மை பாராளுமன்றத்தில் சொல்லிட்டாரு சார். அவை குறிப்பில் இருக்குது திருமாவளவன் போன்றவர்கள் சொல்றாங்க. பாராளுமன்றத்தில் தானே இவரும் இருக்காரு, அங்க போய் தீக்குளிக்க சொல்லுங்க. தீ உருவமெல்லாம் எரிச்சுதுங்களா? அவரை தீக்குளிக்க சொல்லுங்க சார். திருமாவளவனை போய் பாராளுமன்றத்தில் தானே இருக்காரு, உறுப்பினர் தானே, போய் தீக்குளிக்க சொல்லுங்க. அது இந்த இவரு பக்புவாரி தலைவரை ஒருத்தர் வச்சிருக்கீங்களா, நவாஸ்கரி, இவங்க எல்லாம் நிறைய ட்வீட் பண்ணிட்டு இழந்தாங்களா, போய் சொல்லுங்க. ஒரு மன்னனை கேனோட கொண்டு போய் சொல்லுங்க, கொண்டு போய் தீக்குளிக்க சொல்லுங்க. என்ன சார் சொன்னதை அவர் வெளிப்படையே சொல்லிட்டார்ல, அதிகாரப்பூர்வமா பாராளுமன்றத்தில் அறிவிச்சிட்டார்ல, இதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்கு இந்த டிராமா போட்டுட்டு நாங்க வந்து தமிழர்கள் என்ன தமிழர்கள், நீங்க எல்லாத்துக்கும் திராவிடன் தானே சொல்றீங்க, திராவிடர்களுக்கு இழுக்குன்னு சொல்ல வேண்டியதானே. அங்க என்ன தமிழனுக்கு இழுக்கு? அங்க மட்டும் தமிழனை இழுத்துட்டு வந்துருவிய, தமிழன் சொல்லிடுவிய. அவர் மற்ற இடத்துல எல்லாம் திராவிடன் சொல்லிடுவிய. மாடலுக்கு பேரு திராவிடியா மாடல். ஆனா இதுக்கு பாதிப்புக்கு வரும்போது மட்டும் பாதிப்புன்னு மக்களை ஏமாத்துறதுக்கு மட்டும் தமிழன் எதுக்கு அந்த எத்துவாளித்தனம்? அடுத்து முக்கியமான விஷயத்துக்கு வரேன். இது நேற்றைக்கு இந்த விஷயம் வந்து பெரிய அளவில் வந்துச்சு. அதான் சார், இதுக்கு முன்னாடி பாஜகவில் இருந்த தலைவர்கள் இப்படி செயல்படல. அதிமுகவும் அதனுடைய பங்களிப்பை இதை மாதிரி பண்ணல, குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அந்த காலகட்டத்தில். ஆனால் பாஜகவினுடைய தலைவராக அண்ணாமலை வந்த பிறகு உடனே அதை எக்ஸ்போஸ் பண்ணிடுறாரு. என்ன பித்தலாட்டம் பண்ணாலும் தூக்கி மக்கள் வந்துட்டு வச்சிடுறாரு. நேற்றுக்கு இதே மாதிரி தான் இதையும் தூக்கி வச்சார். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து இன்னொரு முக்கியமான தகவலை நான் உங்களுக்கு சொல்லணும். என்ன பிஎம் ஸ்ரீ திட்டம்னா என்ன? எல்லாம் பிஎம் ஸ்ரீ எங்களுக்கு பணம் வரலன்னு சொல்லிட்டு இருக்காங்களா, அது என்னது? அந்த திட்டம் தான் என்னது மக்களுக்கு தெரியாது. அந்த பிஎம் அதை தாண்டி இந்த ஸ்ரீக்கு தான் பயப்படுறாங்களோ. ஸ்ரீக்கு அதாவது பிரைம் மினிஸ்டர்ஸ் ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா, பிரைம் மினிஸ்டர்ஸ் ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியா, பிஎம் அப்புறம் SRI, இதுதான் பிஎம் ஸ்ரீ. அவங்களுக்கு அந்த ஸ்ரீ வேற மாதிரி தோணுதோ அது தெரியல. ஸ்ரீனா மகள் தானே, பெண்கள் தானே, அப்படி எடுத்தா கூட அந்த அர்த்தத்தில் எடுத்தா கூட அது மகளிர் தாய்மார்கள் அப்படி தானே வரும். அதுல இல்லை பிரச்சனை. இப்படி ஒரு திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி கொண்டு வந்தார். இந்த புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தும் போது ஒரு இதை கொண்டு வந்தார். இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்தியா முழுக்க அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பள்ளிக்கூடத்தை வந்து தேர்வு செய்து, ரொம்ப பின்தங்கிய பள்ளிகளாக தேர்வு செய்து அதனுடைய கட்டமைப்பெல்லாம் வந்து தரம் உயர்த்தணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கம். 14,500 பள்ளிகளை இந்தியா முழுக்க தேர்வு. 14,500. தமிழ்நாட்டில் அரசாங்க பள்ளியோட எவ்வளவு தெரியுமா? 27,000க்கு மேலே இருக்கு. 37,800 ஸ்கூல் இருக்கு. அரசாங்க பள்ளிக்கூடம் வந்து தமிழகத்தில் 37,700 ஸ்கூல் இருக்கு. ஆனால் இது வந்து எவ்வளவுதான் இந்தியா முழுக்கவே எவ்வளவுதான் கொண்டு வராங்க? 14,500 பள்ளிக்கூடத்தை தான் தேர்வு செய்து அதை வந்து ஒரு மாடல் பள்ளியாக மாற்றுறாங்க. கட்டமைப்பு ரீதியாகவும் சரி, கல்வி திட்டத்திலையும் சரி, எல்லா இலையும் தரம் உயர்ந்ததாக கொண்டு வர்றதுக்காக திட்டமிட்டு அதுக்கு ஒரு 18,128 கோடி ரூபாயை பிரதமர் ஒதுக்கியிருக்காரு. இப்போ அந்த பணத்துக்கு மேலே தான் இவங்க குறி. இதில் கொஞ்சம் தகவலை சொல்லிடுறேனே,
இதுல வந்து தமிழக இந்தியா முழுக்க உள்ள எல்லா அரசாங்கமும் இதுல வந்து எல்லா மாநிலங்கள்லயும் இதை அமல்படுத்தணும். மாநில வாரியாக அந்தந்த மாநிலத்திலிருந்து அவங்க தான் தேர்வு செய்யணும். இந்த திட்டத்துல சேரணும். சேர்ந்த பிறகு பள்ளிகள் எல்லாம் அடையாளம் கண்டுபிடிக்கணும். அந்த கண்டுபிடிக்கப்பட்ட எந்தெந்த பள்ளிக்கூடத்தில் நாங்கள் செய்ய போறோங்கிறத சொல்லணும். இதுல வந்து 60% நிதி மத்திய அரசு கொடுக்கும், 40% நிதி மாநில அரசும் கொடுக்கணும். கொடுத்து அந்த பள்ளிகளை எல்லாம் மேம்படுத்தணும். அதை ஒரு மாதிரி பள்ளிகளாக உருவாக்கணும். கட்டமைப்புல இருந்து எல்லாமே மொத்தத்தில் நான் சுருக்கமா சொல்லிட்டேன். இந்த மாதிரிப்பட்ட இந்த பள்ளிகளுக்கு ஒதுக்குனையில தமிழகத்தில் அதிகமான பள்ளிக்கூடம் வந்து இதுல இணைஞ்சிருக்கிறது வந்து உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசத்துல வந்து 1710 பள்ளிகள் இதுல இணைஞ்சிருக்காங்க. ஆந்திராவில் இதுவரைக்கும் 855 பள்ளிகள் இணைஞ்சிருக்காங்க. மகாராஷ்டிராவில் பெரிய மாநிலம் 827 பள்ளிகள் இணைஞ்சிருக்காங்க. பீகார்ல 804, மத்திய பிரதேசத்தில் 693, இதே மாதிரி மற்ற மாநிலங்களில் இணைஞ்சிருக்காங்க. இந்த ரேஷியோ படி தமிழகத்துக்கு வந்தா எவ்வளவு பள்ளிக்கூடம் வரும்னு நினைக்கிறீங்க? ஒரு 1000 பள்ளி வருமா? வரும். ஏன்னா அங்கே 2000 கூட வரல. ஊபி நம்மளை விட 3 மடங்கு பெரிய மாநிலம். அங்கே 2000 வரலன்னா தமிழகத்தில் ஒரு 1000 பள்ளிக்கூடம் இல்லை ஒரு 900 சில்லரை வரலாம். அதிகபட்சமா 1000 வரணும்னு வச்சுடுங்களா. இந்த 1000 பள்ளிக்கூடத்துக்கும் நீங்க வந்து மொத்த ஒரு நிதி எவ்வளவு ஒதுக்கியிருக்காரு? 18,128 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காரு. இந்த 18,128 கோடியிலையும் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு வரும்னு நினைக்கிறீங்க? ஒரு 1000 கோடி வருமா? இவ்வளவுதான் சார். அதுலயும் நீங்களும் 40% போடணும். இதெல்லாம் இல்ல உள்ளால இருக்கு. இந்த ரூபாயா தான் நீங்க தரலன்னு பெருசா சொல்றீங்க. எவ்வளவு ஸ்கூல் தமிழ்நாட்டில் இருக்கு? 37,000 சில்லற ஸ்கூல் இருக்கு, அரசாங்க பள்ளிக்கூடம். அந்த அரசாங்க பள்ளிக்கூடத்துல வெறும் ஒரு 1000 ஸ்கூல் கூட உள்ள வராது. 500 600 தான் வரப்போகுது. அதிகபட்சமா 1000 வச்சா கூட 1000 பள்ளிக்கூடத்தை மேம்படுத்த போறீங்க. அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க சொல்லக்கூடியபடி நீங்க விதிமுறைகள் எப்படி ஒத்துக்கிட்டீங்கன்னா தான் நீங்க பண்ண முடியும்னு ரூல்ஸே வச்சிருக்காங்க. இல்லைன்னா நீங்க கோர்ட்டுக்கு போகலாம். அவங்க எங்களுக்கு நாங்க இருமொழி கொள்கையில இருக்கோம். இதுல இருமொழி முன்மொழி அந்த சோழியே கிடையாது. பள்ளிக்கூடத்தை தரம் உயர்த்துறோம். ஆனா அந்த சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம் வந்து புதிய, நீங்க பள்ளிக்கூடத்தெல்லாம் கட்டி எல்லாமே முடிச்சிட்டீங்க, ஆசிரியர்கள் எல்லாம் நல்லா போட்டுட்டீங்க, எல்லாம் போட்டுட்டு பாடம் மட்டும் நீங்க உங்க அப்பா வச்சிருக்கக்கூடிய அந்த சமச்சீர் கல்விங்கிற அந்த விளங்காத கல்வியை கொண்டு வச்சீங்கன்னா அது என்ன பிரயோஜனம்? அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா புதிய கல்விக் கொள்கை சர்வதேச தரத்திலானது, அதை நீங்க அங்க நடைமுறைப்படுத்தணும். இது இவ்வளவுதான் சார் இருக்கு. இவங்க புதிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்த மாட்டேன்னு சொல்லவே இல்லை. அதுல இருக்கக்கூடிய மும்மொழி கொள்கையை நாங்க நடைமுறைப்படுத்த மாட்டேன்னு இப்ப சொல்றாங்க. ஒத்துக்கிட்டு வந்தவங்க இப்ப நாங்க அந்த 3வது மொழி இருக்குல்ல அதை நாங்க வந்து ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லி ஒரு காரணம் சொல்றாங்க. சூப்பர் சிஎம் யாருன்னு கேட்டாரு. கனிமொழிக்கு தெரியும்னு சொன்னார். அந்த சூப்பர் சிஎம் யாருங்கிறத தர்மேந்திர பிரதான் வந்து கனிமொழி போய் சொல்லிட்டாங்கல்ல. 2வது போய் பார்க்க போய் சொல்லிட்டாங்களா? சூப்பர் சிஎம் வார்த்தை அதை அவர் சொல்லிட்டு அந்த சூப்பர் சிஎம் யாருங்கிறது கனிமொழிக்கு தெரியும், அவங்க கிட்ட நீங்க மத்தவங்களுக்கும் சொல்லி கொடுங்கன்னு சொன்னார். போட்டு உடைச்சிட்டார்ல. இதுக்கு முன்னாடி அங்க ஒரு டிராமாவை, அங்க ஒரு இதை போய் கெஞ்சி கூத்தாடி என்னதையோ பண்ணி வச்சுட்டு இங்க வந்து ஒரு டிராமா பண்ணுவாங்க, போராட்டம் எதிர்ப்பு எல்லாம் பண்ணுவாங்க. இவர் போட்டு பாராளுமன்றத்திலே போட்டு உடைச்சிட்டாரா. இப்ப இவங்களுக்கு வந்து என்னத்தை தின்னா பித்தம் தெளியும்னு தெரியாம கிடந்து தவச்சிட்டு கிடக்குறாங்க. சரி, 3வது ஒரு மொழியை வைக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? மறுபடியும் கேட்கிறேன், அரசாங்க பள்ளிக்கூடத்துல 3வது ஒரு மொழி கிடையாதா? உருது எந்த கணக்குல இருக்கு? அவங்க இடத்துல சிபிஎஸ்இ கொடுக்கறது பிரச்சனை வருமோ என்னமோ. அரசாங்க பள்ளிக்கூடத்தை நீங்க இப்படி ஒரு 1000 பள்ளிக்கூடத்தை நீங்க கேட்டீங்கன்னா கொடுத்து விடுவாங்க. தமிழகம் கேட்டா கொடுப்பாங்க. மோடி அந்த அளவுக்கு எல்லாம் கொடுக்க தரலன்னு நீங்க அப்புறம் சொல்லலாம். ஆனா 1000 பள்ளிக்கூடத்தை தரம் உயர்த்திட்டீங்கன்னா அந்த 1000 பள்ளிக்கூடத்தை மாதிரி நோக்கமே அதுதான். அதை பார்த்து மற்ற அரசாங்க பள்ளிக்கூடமும் அதுமே தரம் உயர்த்தணுங்கிறத நோக்கம். அப்படி நீங்க தரம் உயர்த்திட்டு போனீங்கன்னா சன்ஷைன் ஸ்கூல்ல எப்படி வியாபாரம் நடக்கும்? அங்கே எவன் கொண்டு பிள்ளைகளை சேர்ப்பேன் சொல்லுங்க. ஏன்னா அங்க 3வது மொழி அங்க வந்துட்டு, புதிய கொள்கைப்படி 3வது மொழியும் வந்துட்டு, அப்புறம் பிரெஞ்சையும் சொல்லி கொடுத்து விடுவாங்க. அங்க தரமான கல்வி இருக்குல்ல. அப்போ நீங்க 4 இப்ப சென்னையில 4 அங்க 4 இங்கெல்லாம் கொண்டு வந்துட்டீங்க. கன்னியாகுமரியில நாகர்கோயில 2 பள்ளிக்கூடத்தை திறந்துட்டீங்கன்னு வச்சிருங்களா. நாகர்கோயில ஒண்ணு, இன்னொன்னு சுசீந்திரத்தை திறந்துட்டீங்க. அப்படி ஒரு உதாரணத்துக்கு வச்சிருங்க. இப்ப என்ன செய்வாங்க? சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் எங்களுக்கும் அந்த பிஎம்சி கல்வி திட்டத்துல எங்க பள்ளிக்கூடத்தையும் சேருங்கன்னு தானே கொடி பிடிப்பாங்க. எல்லாரும் உடனே இறங்கி வருவாங்கல்ல. அப்போ ஒரு அழுத்தம் வரும்ல. அப்ப எல்லாரும் அதுல சேருவாங்கல்ல. சேரும்போது நல்லது தானே. மத்திய அரசு ரூபா தரப்போகுது, நீங்க செலவு பண்ண போறீங்க, ஆசிரியர் சம்பளத்துல இருந்து எல்லாம் கொடுக்க போறீங்க, நல்ல விஷயம் தானே. கட்டமைப்பு எல்லாத்தையும் மேம்படுத்த போறாங்க, லேபு அது இது எல்லாம் நல்ல ஹைடெக்ல வரப்போ. அதான் பிரச்சனை. ஹைடெக்ல வந்துட்டுன்னா இவங்க வியாபாரம் படுத்துக்கும். அப்போ உடனே அந்த அது சூப்பர் சிஎம். அநேகமா நான் நினைக்கிறேன் அந்த சார் இவர் இருக்காரு உதயநிதிக்காரு, அவர் தான் இல்லை இந்த சூப்பர் சிஎம்மா இருப்பார். அவர்கிட்ட வந்து இந்த மிஷினரி கும்பல்லாம் ஜெய்யா இந்த இங்க இருக்கக்கூடிய எல்லா பொழைப்பும் பேரும் நீ அதை உள்ள கொண்டு வந்துட்டேன்னா தனியார் மட்டும் இல்லை, கிறிஸ்தவ மிஷினரிகள் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடம், அதே மாதிரி அந்த முஸ்லீம்கள் நடத்துற எல்லாம் போயிடும். அதை விட திமுக காரன் நடத்துற எல்லா பள்ளிக்கூடத்தையும் மூட வேண்டியது இருக்கும். அதனால இதை எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? ஏற்றுக்கிட்டா சிக்கலாயிரும். இப்போ தொடங்கி விட்டுட்டீங்கன்னா சிக்கலாயிரும். அடுத்து 1 வருஷம் 2 வருஷத்துல எல்லாம் மலைமலைன்னு கூட்டிட்டு போயிடுவாங்க. புதிய கல்விக் கொள்கையும் நீங்க நடைமுறைப்படுத்தி விடுவீங்க அப்புறம் எல்லா பள்ளிக்கூடத்துலையும்.
ஏன்னா இதில் மாதிரியாக காமிச்சிட்டுவீங்களா, அதில் ஒரு டேஸ்ட்டை கண்டு சொல்லி கொடுத்துட்டீங்களா மக்களுக்கு. எங்களுக்கும் புதிய கல்வி கொள்கை சொல்லுங்கன்னு சொல்லும்போது எங்கள் ஊர் பள்ளிக்கூடத்தையும் கேட்பாங்கல்ல, இப்போ நீங்கள் கொடுத்தானே ஆகணும். அதுதான் இவங்களுக்கு சிக்கல். அதுக்கு ஒரு நாடகம் ரூபாய் எவ்வளவு 1000 கோடி கூட வராது, 500 கோடி 600 கோடி தான் PM3ல வரும். ஜெகத்ரட்சன் கட்டின ஃபைனு கூட 900 கோடி. அவருக்கு பிண அறையில பணத்தை வச்சிருந்தாரு பாருங்க 1200 கோடி. அந்த 1200 கோடி கூட இதுல வராது. இது ஒரு பெரிய அமௌண்டா? இன்னொன்னு கேட்குறேன், ஒரு வேகமா சொல்லிடுறேன். தமிழகத்துக்கு ஒரு வருஷத்துக்கு வரக்கூடிய வருமானம் எவ்வளவு சொல்லியிருக்காங்க தெரியுங்களா? 4 லட்சம் கோடி. 4 வருஷத்துக்கும் 16 லட்சம் கோடி வந்துட்டு, அப்படி தானே? 4 வருஷத்துல இவங்க கடன் வாங்கினது 4 லட்சம் கோடி, 14 நாளும் 20 லட்சம் கோடி ஆயிடுச்சு. மத்திய அரசு இந்த 4 வருஷத்துல தமிழகத்துக்கு கொடுத்த நிதி 11 லட்சம் கோடி. இவங்க தரலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. 11 லட்சம் கோடி அவ்வளவு திட்டங்களுக்காக வாங்கி நீங்க தான் செயல்படுத்திருக்கீங்க. சிறப்பு நிதியா கொடுக்கலையே எதுவும். சிறப்பு நிதி எந்த ஊருக்கு கொடுத்துருக்கு? இப்படி நீங்க பாத்தீங்கன்னா 31 லட்சம் கோடி இந்த 4 வருஷத்துல தமிழகத்துல புழங்கிருக்கு. திட்டங்கள் மூலமாகவும் இந்த அதுக்கும் இதுக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து வந்திருக்கு. மொத்தத்துல கணக்குல இவங்க கொண்டு வராங்க. 31 லட்சம் கோடிக்கு இவங்க என்னத்தை செய்தாங்க சொல்லுங்க? சென்னைக்கு மட்டும் இந்த மழை நீர் வடிகாலுக்கு மட்டும் 4000 கோடி. அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் கணக்கு வழக்கு வரல. இந்த கணக்கெல்லாம் எப்படி ஏத்துறாங்க தெரியுங்களா? கக்கூஸ் கழுவுனே அதுக்கு ஒரு அதுல ஒரு ஊழல் அதுதானே பண்ணிட்டு இருக்காங்க. நாய்க்கு கருத்தடுப்பு நாங்க இது பண்ணணும், கருத்தடை இது பண்ண போனோம், அதுக்கு 50 கோடி ரூபாய் ஒதுக்கணும். மாநகராட்சியில மைதா மாவு போட்டாங்க, மைதா மாவு போட்டோம். இப்படித்தானே அவங்க எழுதிட்டு இருக்காங்க. இப்படிதான் இவங்களுக்கு வேற ஒண்ணும் கிடையாது. இதுல ஒரு பெரிய ஆதாயம் கிடையாது, கல்வி தானே சார். அதை விட இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது. தமிழகம் இன்னும் 2-3 நாளையில பட்ஜெட் தாக்கல் பண்ண போறாங்க, தமிழக அரசினுடைய பட்ஜெட். அதுல நீங்க பாருங்க 45000 கோடிக்கு கல்விக்கு ஒதுக்குவாங்க, பள்ளி கல்வித்துறை கல்விக்கு. மாநிலத்துக்கு தமிழக அரசினுடைய பட்ஜெட்ல 45000 கோடி தோராயமா ஒதுக்குவாங்க சார். இந்த 45000 கோடியில இந்த 500-600 கோடி ரூபாய் ஒரு பெரிய விஷயமா சார்? ஒரு வருஷத்திலேயே நீங்க கலாநிதி ஒரு உதயநிதி சின்ன மேளமும் அப்புறம் சபரீசனும் 30,000 கோடி அடிச்சுட்டாங்கன்னு சொன்னாரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஒரு வருஷத்துல. பணத்தை எங்க வைக்கன்னு தெரியாம முடிச்சிட்டு இவங்களுக்கு ஒரு 500-600 பிரசாந்த் கிஷோருக்கு 500-600 கோடி ரூபாய் ஏதோ சம்பளம் கொடுத்தாங்க. இவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமா சார்? சார் ஒரு படம் அந்த கமலஹாசன் கமலஹாசன் நடிச்ச அந்த படத்தை அந்த விக்ரம் படத்தை ரிலீஸ் பண்ணது மூலமா ரெட் ஜெயண்ட்டுக்கு வந்த வருமானமே 600 கோடி 700 கோடி. அதையும் விட்டு வைக்க மாட்டாங்களோ திமுக? ஆமா, இவங்க எதையும் விட்டு வைக்க மாட்டாங்க. அதான் இவங்க நோக்கம் விஷயம் அது இல்லை, மக்களினுடைய உணர்வை தூண்டி விடணும். அந்த உணர்வை தூண்டி விட்டு தமிழன் அப்படி சொல்லி அதை பெருசுபடுத்தி மக்கள் மத்தியில கொண்டு போய் விதைச்சி மக்களை ஏமாத்தி இது பண்ணணுங்கிற டிராமா பண்ணாங்க. பிஜேபிக்காரங்க பழைய ஆள் இல்லைல்ல. அதான் அண்ணாமலையே சொன்னார், இது 67-68 காலகட்டம் இல்லைன்னு சொன்னார். இது அந்த அண்ணாதுரை காலம் இல்லை. மக்களை எதை சொன்னாலும் அடுக்குமொழியில பேசி ஏமாத்திரலாம்னு சொல்றது. இது அண்ணாமலை IPS காலம். இந்த வண்டவாளம்லாம் உடனே தண்டவாளத்தில் ஏற்றி விட்டுருவாரு, சிக்கிட்டு சின்ன பின்னம் ஆயிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.